குரு ஆஸ்ட்ரோ டிவைனர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21 ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27 ஜூன் 2026 சனிக்கிழமை வரை மகர ராசிக்கான வாரப்பலன். இது மகர ராசிக்கான பொது பலன் தான். கோச்சார் அடிப்படையில் ஒரு 30% பலன் வெளிப்படுவதாக இருக்கும். மீதி 70% பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் தெரிய வரும். உங்க ஜாதக பலன் தெரியும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்து மகர ராசிக்கான வாரப்பலன் எது போல இருக்கும் என்றால், மகர ராசிக்கான அதிபதி சனி. சனி உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துல மீனத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கின்றது. தற்பொழுது 7.5 சனியுடைய பிடியிலிருந்து விடுபட்டதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு விதமான நல்ல யோகமான அமைப்பு கொண்டுதான் உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல நட்பு கிரக வீட்டுல தான் அமர்ந்திருக்கு. ரெண்டாவது குரு சுக்கிரன் அண்ட் ஜூன் 22 இருந்து புதன் கடகத்துல உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல கடகத்துல கலசர ஸ்தானத்துல 3 சுபகிரகங்களும் அமர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கின்றது. செவ்வாயும் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும். ராகு உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துலயும், கேது உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துலயும் இருப்பதால் மகர ராசிக்கான இந்த கிரக கோல்சார அமைப்புல தான் இயங்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒரு 3 சிம்மம், கன்னி, துலாம், கேது இந்த 4 ராசிக்கு இந்த வாரத்துல இடப்பெயர்வு ஏற்படும் அமைப்பு பொறுத்து தான் இந்த வாரத்துக்கான பலன் உங்களுக்கு வெளிப்படுவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் முதல்ல சனியுடைய ஆய்வு நம்ம பார்த்தீங்கன்னா, சனி உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது உங்களுடைய முயற்சி, இளைய சகோதர தைரியம், திட்டம் இதெல்லாம் குறிக்கிறதா இருக்கும். உபசய ஸ்தானத்துல இருக்கிறதுனால 3, 6, 10, 11 இடத்துல சனி இருந்தா ரொம்ப சிறப்பு தான். 3ஆம் இடம் மறைவுறதுனால பொதுவாக மறைவு ஸ்தானத்துல பாவி கிரகங்கள் இருப்பது நல்லதுதான். சகோதர சகோதரி வழி உறவுல ஒரு விதமான அந்யோன்யம் இருக்கும், ஒழுக்கமான நிலை கொண்டு இருக்கும், பெருசான வாக்குவாதம் இருக்கும், ஒருத்தர் புரிதல் இருக்கும். உங்களுடைய தைரியமே ஆற்றலே ஒரு விதமான கூர்மை தீட்டப்பட்டு ஒரு தெளிவான நிலை கொண்டு இருக்கும், முரட்டுத்தனமா இருக்காது. அந்த கூர்மை தீட்டு ஒரு ஒழுங்குமுறையில இருக்கும்போது காரியங்களும் வெற்றி அடைவதாக தான் இருக்கும். நல்ல அறிவுரை ஆலோசனையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு கடின உழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு தனியல்பாவே வெளிப்படும். இந்த அடிப்படையில் சந்திரன் வளர்பிற சந்திரன் ஒவ்வொரு ராசி நகரத்தை பொறுத்து உங்களுடைய வீட்டுல இருந்து சந்திரன் இருக்கும் இடம், மற்ற கிரகங்கள் இருக்கும் இடம் தன்மையில 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசிக்கு சந்திரன் சூரியனின் உத்திர நட்சத்திரத்துல இருப்பதால் அன்றைய நாள் முழுவதும் அது சிம்மம் என்றது உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடம் இருக்கிறதுனால சந்திரன் 8ல மறைந்தா அது சந்திராஷ்டம் என்று சொல்வார்கள். ரெண்டாவது கேதுவுடன் இணைக்கிறதுனால ஒரு விதமான கிரகண தோஷம். ரெண்டாவது சந்திரன் மறைவதனால் போதி மட்டும் அன்றைய நாள் எந்த விதமான திட்டம் முயற்சி எதுவுமே செய்யாமல் ஆலை வழிபாடு தியான யோகா செய்து வீணான விவாதங்கள் தவிர்த்து அந்த ஓய்வு நாள் இருக்கிறதுனால மன தனிமையில ஒரு அமைதியாக கடந்து செல்வது நல்லது. ஏன்னா சந்திரன் மறைவுனது மனம் சார்ந்த குழப்பத்தை ஏற்படுத்தும். மனம் செயல்படாத போது அறிவும் செயல்படாது. அதனால எல்லாமே ஒரு குழப்பம் மந்தத்தனமாக தான் இருக்கிறோம். அதனால போதி மட்டும் அன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். ஏன்னா சூரியன் நட்சத்திர சந்திரன் அமர்றதுனால சூரியன் உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்திலே நாத்திகம் இருக்கிறதுனால கண்டிப்பா கணவன் மனைவி யூகோ கிளாஷ் ஏற்படும். போதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அது மறைவு ஸ்தானம் இருக்கிறதுனால உடல் ரீதியான வெப்பநிலை, உஷ்ணம், ஒரு விதமான உடல்ல ஒரு விதமான கோபம் ஏற்படுது, இதெல்லாம் ஏற்படும். இதை சார்ந்த குடும்பத்திலையும் மற்ற தொழில் சார்ந்த விஷயம் பிரச்சனை வராது பார்த்து கொள்ளுங்கள். இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் கன்னி ராசிக்கு உங்க ராசியில இருந்து 9ஆம் இடமான கன்னி ராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுவதனால் அது பாகிஸ்தான், அதாவது 21, 22 இந்த 2 நாள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 22, 23 கன்னிராசி இடப்பெயர்வு ஏறுறதுனால சந்திராஷ்டிரம் முடிஞ்சதுனால மனதில் ஒரு விதமான தெம்பு, நிம்மதி ஏற்படுவதா இருக்கும். தெய்வீக அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி ஆதரவு அனுகூலம் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு பயணங்கள் ஏற்படுத்திக்கலாம், இருந்தா போயிட்டு வரலாம், சிறப்பு தான். அந்த கன்னிராசியின் அதிபதி புதனை 7ஆம் இடத்துல கடகத்துல உச்சகுரோடு இருக்கிறதுனால சுக்கிரனோடு இருக்கிறதுனால சிறப்பானதான். கணவன் மனைவி அந்யோன்யம், காதல் கதை உறவு, நட்புகள் உறவு, தொழில் சார்ந்த கூட்டு தொழில் சார்ந்த வியாபாரம் எல்லாம் சிறப்பட்டுனே இருக்கும். உங்க அறிவுல ஒரு தெளிவு இருக்கும். ரெண்டாவது கன்னிராசி அது உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த ஆளுமை பண்பு முதல்ல இருக்கும். 22ஆம் தேதி மதியான சாயந்தரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் சித்திரை நட்சத்திரத்துல அமரும் போது, அஸ்த நட்சத்திரம் அமரும் போது சந்திரனின் அது பண்பை வெளிப்படுத்துறதா இருக்கும். சந்திரனை 9ஆம் இடத்துல இருந்ததுனால தாய் வழி உறவுல உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க, பெரியமா அண்ணன், பெரியமா பிள்ளை, அக்கா, அவங்களுடைய உறவுகள் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும். தந்தை வழி சார்ந்த உங்களுடைய மூத்தவர்கள், பெண் வழி மூத்தவர்கள்லாம் உங்களுக்கு தொடர்புடையதா இருக்கும். தொலைதூர கடல் பயணங்கள், நீர்வழி பயணங்கள்லாம் ஏற்படுவதா இருக்கும். நீர் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு சிறப்பான இதெல்லாம் ஒரு விதமான மன ஆரோக்கியம், எல்லாமே புது விதமான விஷயங்கள் தெளிவா இருக்கிறது, எல்லாமே சிறப்புடையது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் சித்திரை நட்சத்திரத்துக்கு பயணிக்கும் போது செவ்வாய் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ராசிநாதன் சுக்கிரனை குருவோட இருக்கிறதுனால ஒரு உங்களுடைய படைப்பாட்டு சிந்தனையில வேகம் அதிகரிக்கும். புது ஐடியாக்கள், திட்டங்கள்லாம் வேகமா செயல்படுத்துவீர்கள். செவ்வாயும் 7ஆம் பார்வையாக உங்க 12ஆம் வீட்டையும் பார்க்குது.
11 பார்க்கறதுனால வாகனங்கள் செல்லும் போது பொதி மட்டும் கவர்மெண்ட், அதுவும் தொழில் சார்ந்த வேலை சார்ந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மூத்தோர் வழி சகோதர வழி உறவுகள்லாம் வந்து உங்களுக்கு நன்மையும் ஒரு விதமான பாதகமான சூழல் ரெண்டு கலந்துதான் இருக்கும். ஏன்னா சனி பார்வையை வந்து செவ்வாய் 3ஆம் பார்வையை பார்க்குது, 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்குது. 2வது செவ்வாயும் 4ஆம் பார்வையாக உங்க 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய வேகம், அறிவாற்றல், சிந்தனை இதெல்லாம் வந்து மனதுல அபரிதமா ஏற்படும் போது இது சார்ந்த சிக்கலும் வராத பார்த்து கொள்ளுங்கள். 2வது 9ஆம் இடம் இருக்கிறதுனால பெரிதளவுக்கு இது இருக்காது, பாகிஸ்தான் தான் அது தொழில் சார்ந்து அதுல வர லாப அடிப்படையில் ஏற்படுற சின்ன புரிதலா இருக்கும். வேகம் அதிகமா இருக்கும், வேகம் ஆற்றலுக்கு அதிகமாகும். முன்னாடி இருந்த அந்த இது இருக்காது. இதே வந்து அப்படியே தொடரும். 24ஆம் தேதி 25 26 24ஆம் தேதி முழுசா வந்து அந்த செவ்வாய் வந்து சித்திரை நட்சத்திரம் பயணிக்கும் போது துலா ராசிக்கு சந்திரன் பயணிக்கும் போது உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா துலா ராசி 10ஆம் இடம் இருந்தா செய்யும் தொழில், வேலை, மேலதிகாரிகளுடைய ஆதரவு, ஆலோசனை, அவங்களுக்குள்ள ஏற்படுற கருத்து வேறுபாடு, பிரச்சனை, இது ரெண்டும் கலந்து ஓடியாறதா இருக்கும். 2வது உங்க அந்த சுக்கிரனின் துளாராசியின் அதிபதியும் சுக்கிரன் வந்து 8ல மறைவா இருக்கிறதுனால இந்த கலை இலக்கியத்துறை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழல் தான் இருப்பதா இருக்கும். அதே சுவாதி நட்சத்திரத்துல போகும்போது சந்திரன் வந்து உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அது தொழில் அமைப்பு செய்ய வேலையோட சேர்ந்த குடும்பம் வந்து கனெக்ட் ஆகும்போது அது சேர்ந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் உருவாகாததான சூழல் இருக்கு. அது போதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். வீணான வார்த்தை விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் சுவாதியில இருந்து விசாக நட்சத்திரம் போகும்போது அது குருவுடைய நட்சத்திரம். குரு வந்து உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துல, ஆறாம் இடத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடம் வந்து கலசஸ்தானம், கடகத்துல இருக்கிறதுனால ஒரு வித சந்தோஷம் தான். ஏன்னா அங்க இதுவும் இருக்கு, சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கணும். வந்து 8ஆம் இடம்னு சொன்னா அது வந்து 7ஆம் இடம் தான், சுக்கிரன் கடகத்துல இருக்கும்போது உங்க ராசியில இருக்கும்போது. அதனால துலாத்துல இருக்கும்போது 24, 25, 26 வந்து ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவி உறவுகள், நட்புகள் உறவு கொஞ்சம் சிறப்புடையதா இருக்கும். பெரிதளவுக்கு வம்பு வழக்கு இருக்காது. அது கண்ணில இருக்கும்போது தான் வந்து கொஞ்சம் தகராறு. அதாவது 22, 23 தான் இருக்கும். 24, 25, 26 நன்றாக இருக்கும். ஏன் 22, 23 இதுவா இருந்தா சனி பார்வையும் வந்து 7ஆம் பார்வையா கண்ணியை பார்க்கிறது. ஆனா 24, 25, 26 வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா 3 சுபகிரகங்கள் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா இருக்கும். குடும்ப சார்ந்த உறவு முறையும் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா உங்க உச்ச குரு வந்து 7ஆம் இடத்துல குரு வந்து உங்க வீட்டையே வந்து 7ஆம் பார்வையை பார்ப்பதனால அன்றைய நாள் வந்து 3 நாட்கள் சிறப்பு தான். அதுக்கப்புறம் கடைசி நாள வார இறுதி நாளான 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. விருச்சிகன்றது சந்திரனுக்கு வந்து நீச்சம் அடையும் இடம். அது அந்த இடத்துல போகும்போது சந்திரன் வந்து மன வலிமை எழுந்துருது. வலதுபுற சந்திரன் தான் இருந்தும் வந்து ஒரு பூரிப்பு. அதாவது வலதுபுறைக்கு தேய்பிற்கு என்ன வித்தியாசம், வலதுபுறை அந்த பகல் பொழுதா இருக்கும், தேய்பிரி அது இருட்டு பொழுதா இருக்கும். 2 பொழுதுலயும் வந்து மனம் செயல்படுது இல்ல. ஆனா பகல் பொழுது வந்து விஷயங்கள் தெளிவா இருக்கும். ஆனா செயல்படுத்தனம் மறைஞ்ச பலவீனமா இருந்தா செயல்படுத்தனம் முடங்கி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நீச்சமாக வலதுபட்சம் நீச்சமாக விருச்சிகத்தில் இருந்தால் விஷயங்கள் எடுத்து போட்டு செய்யறதுல ஒரு தாமதம் இருக்கும். ஆனா எல்லாமே பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். செயல்பாடு வந்து குறைஞ்சிருக்கும். மனம் செயல்படாத போது அறிவும் செயல்படாது. அந்த அடிப்படை பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில சந்திரன் வரும்போது அது வந்து அனுஷ நட்சத்திரத்துல தான் உட்காருது. அது வந்து சனியுடைய அனுஷ நட்சத்திரத்துல அமரும் போது, அது உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல அமரும் போது அது உங்க ராசிக்கு சிறப்புடையதுதான் இருக்கும். அது சனியின் பண்பை வெளிப்படுத்தும். சனி இருக்க இடத்த பண்பை அதை வெளிப்படுத்துவதா இருக்கும். அது ஒரு இனம் பொறுமை, ஒழுக்கம், உங்களோட தைரிய வீரியத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கூர்த்திட்டத்தை பட்டது தெளிவான முடிவு கொண்டுதான் இருக்கும். ஆனா செயல்படுறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஏன்னா சனியும் வந்து 10ஆம் பார்வையாக உங்க 12ஆம் வீட்டு பாக்குறதுனால அந்த செயல்பாடு தனத்துல ஒரு சொன்னக்கும் அது சார்ந்த வரையும் அது சார்ந்த இதுதான் வந்து மன சஞ்சலம் ஏற்படும். இருந்தும் வந்து 22, 23 தேதி உங்களுக்கு பிரமாதம் இருக்கு. மற்ற தேதியெல்லாம் ஒரு நார்மலா தான் இருக்கும். 24, 25, 26 இந்த 5 நாட்கள் வந்து ஓகே தான். வார தொடக்க நாளும் சந்திராசிரமம். வார இறுதி நாள் என்ற போது சனிக்கிழமை வந்து அது நீச்சமாகுது. சனியுடைய நட்சத்திரம் ஒரு விதமா நார்மலா தான் இருக்கும். இந்த அடிப்படையில தான் வந்து மகர ராசிக்கான பலன் வந்து அமையதா இருக்கும். அதனால வந்து உச்ச குரு வந்து உங்களுக்கு உங்க ராசியை நேரடியா பார்க்கறதுனால மனக்குழப்பங்கள்லாம் பெரிதளவுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்காது. நார்மலா தான் இருப்பீங்க. முகத்துலயும் ஒரு தேஜஸ், ஒரு தெளிவு இருக்கும். 3ல சனி இருக்கும் வந்து மன உறுதியும் உங்களுக்கு இருப்பதாக இருக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகம் பார்க்கும்போது 6ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால ஒரு விதமான இதுதான். மறைவு ஸ்தானமா இருந்தாலும் சூரியன் வந்து நட்பு வீட்டுல இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதம் ஆனாலும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும். 7ல உச்ச குரு சுக்கிரன் இருக்கிறதுனால அது உங்க வீட்டு 11ஆம் வீட்டை பார்ப்பதுனால பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களை தேடி வருவதா இருக்கும். பொருளாதாரத்திலையும் வந்து 2ல ராகு இருக்கிறதுனால சில நேரத்துல வந்து வரவு மீறிய செலவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். குடும்ப சார்ந்த விஷயங்கள்ல பழைய கடன்லாம் அடைக்க ஒரு புது வழி பிறக்கதா இருக்கும். உச்சகுரு வந்து உங்க வீட்டை பார்ப்பது ஒரு சிறப்பு தான். இதனால வந்து திருமணம் ஆகாதவங்கெல்லாம் வந்து சிறப்பு தான். குடும்பத்திலயும் சுப காரியங்கள்லாம் ஏற்படும். வார தொடக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மட்டும் சந்திராசிரமம். அன்றைய நாள் மட்டும் எந்த விதமான முக்கிய முடிவுகளும் எடுக்காம அன்றைய நாள் வந்து மௌனமாக
ஆன்மீக வழிபாடான தியான யோகா செய்து கடந்து செல்வது சிறப்பு. அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு 3 நட்சத்திரங்களுக்கு உத்திராடமும் திருவோணம் அவிட்டம். இதுல உத்திராடம் 2, 3, 4 அந்த பாதங்களுக்கு பாத்தீங்கன்னா உத்திராடம்ன்றது சூரியன் நட்சத்திரம். சூரியன் உங்க வீட்டுல 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த அரசு உத்தியோகம் சார்ந்த இதெல்லாம் வந்து ஒரு அவங்க நன்மை ஏற்படுவதா இருக்கும். உடலும் ஓகே சீராக தான் இருக்கும். கோபம் கொஞ்சம் அதிகமா வருவதா இருக்கும். அதை கவனித்துக் கொள்ளுங்க. வழக்குல வந்து வெற்றி கிடைப்பதா இருக்கும். சவால்களை வந்து முறியடிப்பீர்கள். இது அடுத்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் சந்திரனின் அம்சம் பொருந்திய நட்சத்திரம். அது வார தொடக்க நாள்லாம் 24 சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றைய நாள் மௌனமா கடந்து செல்வது சிறப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான அங்கீகாரம் பெற்ற நாட்களாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்ல காத்திருப்பதற்கு விசா போன்ற விஷயங்கள்லாம் வந்து சாதகமாக அமையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா அது சித்திரை இது செவ்வாயின் அம்சம் பொருந்திய நட்சத்திரம் இருக்கிறதுனால பிள்ளைகளின் வளர்ச்சியில ஒரு விதம் பெருமை இருக்கும். பங்கு சந்தை முதலீடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நீங்க கவனப்பட தான் செய்ய வேண்டும். அடிப்படை பாத்தீங்கன்னா வார அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 3, 5, 6, 8. அதிர்ஷ்ட திசைன்னா மேற்கு, வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெளிர் நிறம் வெள்ளை. ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ராகு 2ல ராகு இருக்கு, 8ல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப சார்ந்த விஷயங்கள வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு அது ஏற்படாமல் இருக்க வந்து செவ்வாய்க்கிழமைனா துர்கை அம்மனுக்கு வந்து எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் இல்லைன்னா பைரவருக்கு வந்து வழிபடலாம். வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. இதனால உங்களுக்குள்ள அந்த ராசியில இருக்க அந்த எதிர்மறையான ஆற்றல்லாம் நீங்க நேர்மறை ஆற்றல் பண்ணி உங்க ராசிக்கு வந்து மேலும் வலு சேர்ப்பதா இருக்கும். அதனால் மகராசியை தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்போடு உறவோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.